Praise the Lord. வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். புக் ஆஃப் ஜெரேமியா 33:3. எரேமியா எழுதின புத்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சேனைகளின் கர்த்தர் எரேமியாவுக்கு, தனி மனிதனுக்கு சொல்லுகிற வார்த்தையாகும். எரேமியா தன் குடும்பத்தோடு, தன் தாய் தகப்பனோடு, தன் சகோதரனோடு, தன் ஜனத்தோடு, தெய்வ பிள்ளைகளோடு, சபையோடு, ராஜாக்களோடு வாழ்ந்த ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகனாகும். அவர்கள் எல்லாரும் ராஜாவுக்கு ஒத்து போனார்கள். தெய்வத்தையும் தெய்வ பிரமாணம் இன்னதென்பதை தெரிந்தும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றங்கள் அவருடைய எண்ணங்களிலே, அவருடைய வழிகளிலே, அவருடைய செயல்களிலே, அவருடைய கிரியைகளில், அவருடைய வழிபாடுகளில் மாற்றம். ஒரு பக்கம் தெய்வம், ஒரு பக்கம் அந்நிய தெய்வங்கள். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் என்னையன்றி உனக்கு வேறு தெய்வம் உண்டா இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்து இருக்கிறார். அக்கட்டளை அறிந்தும் அக்கட்டளையை மீறினார்கள். அவர்களின் நடுவே எரேமியா தான் பெற்றுக்கொண்ட, தான் கற்றுக்கொண்ட அந்த உபதேசத்தில், அந்த பிரமாணத்தில், அந்த நீதியின் பாதையில் கர்த்தரை விடாது பற்றி கொண்ட மனிதனாகும். இந்த காலவோளை நாமும் இந்த எரேமியாவை போல நிச்சயம் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். எரேமியாவை போல நாமும் உண்மையாய் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருக்காய் நாம் நிற்போமானால் கர்த்தர் நமக்காய் நிச்சயம் நிற்பார். அதனால தான் எரேமியாவுக்கு சொன்னார், 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நீ நான் சொல்லுகிறதை சொல், உன்னை நான் ஏற்படுத்தினேன். எதற்காக? பிடுங்குறதற்கும் நடுகிறதற்கும். அது யாரானாலும் கர்த்தருடைய வார்த்தை உன் நாவில் உண்டாகும் போது தைரியமாய் பேசு என்று சொன்னார். உன்னோடு எதிர்த்து நிற்பார்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் வருவார்கள். ஆனால் உன்னை காக்க, உன்னை மீட்க, உன்னை தப்புவிக்க, உன்னை ரட்சிக்க நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எரேமியாவுக்கு வாக்கு கொடுத்தார். எங்கேயும் அதை தான் சொல்லுகிறார். எரேமியாவே, நீ எனக்காய் நிற்க தீர்மானித்திருக்கிறபடியினால், நீ என்னுடையவன் ஆனபடியினால், நான் உன் தேவனாகிய கர்த்தர் ஆனபடியினால், உனக்கு நெருக்கம் உண்டாகும் போது, உனக்கு பாடுகள் உண்டாகும் போது, உன்னை அவர்கள் உபத்திரவப்படுத்தும் போது நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியரே, இந்த கால ஓலை நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தெய்வ பிள்ளை ஆகும். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கிரயமாய் கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் வாங்கி இருக்கிறார். நாம் அவருடையவர்கள். ஆதலால் நமக்கு வருகிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், இந்த பூமி நமக்கு இப்படிப்பட்ட எதிர்பாராத காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கும், கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் ஜீவிக்கிற தெய்வம், அன்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஆதலால் அவருடைய கஷ்ட நேரங்களில் இந்த கால ஓலை நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். எரேமியாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். நமக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ள தெய்வம், நம்மை கைவிடவே மாட்டாருங்க. எரேமியா புஸ்தகத்தை முழுமையாக வாசிப்பீர்களானால் அவன் சொன்னது, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னது
கர்த்தர் அப்படியே தேசத்தில் நிறைவேற்றினார். ஆனால் எரேமியாவையோ அவனுடைய சத்துருக்களுக்கும் அவனை விரோதித்து அவனுடைய குடும்பத்தாருக்கும் அவன் ஜனத்திற்குமே அவனை சிறைப்படுத்தினார்கள், காவலில் வைத்தார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பினார்கள், உண்மையான மெய் தீர்க்கதரிசியை அவமதித்தார்கள். இன்று உலகம் அப்படிதான். தங்களுக்கு லாபகரமாய் தோன்றுகிறவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள், அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்வார்கள். ஆனால் நாமோ எரேமியாவை போல என்னவானாலும் கர்த்தரை பற்றி கொண்டு நடக்கிறபடினாலே இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். இந்த ஆசீர்வாத வார்த்தை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்கள் வேலையும் உங்கள் தொழிலையும் உங்கள் வியாபாரத்தையும் வார்த்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சூழ்நிலை ஏதுவானாலும் அதை குறித்து சிந்தைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அதை குறித்து பெரிதாய் இது என்ன என்று சொல்லி யோசிப்பதை விட கர்த்தரை நோக்கி கூப்பிடுவா. இந்த கால ஓலை அன்பு தெய்வ ஜனமே, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். 115ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. நான் விக்கிரகம் அல்ல, நான் தெய்வம், நான் ஜீவனோடு இருக்கிறேன். மாம்சமான இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு அவர் தெய்வமாக இருக்கிறபடினால இந்த கால ஓலை நீங்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் நாம் ஒருமனப்பட்டு இந்த கால ஓலை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பரலோகத்தின் தெய்வம் உத்தரவு அருளுகிறார். பரலோகத்தின் தெய்வம் உங்கள் கூப்பிடுதல், உங்கள் ஜெபத்தை, உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் கண்ணீரை, உங்களுடைய உபவாசங்களை பார்த்து இந்த கால ஓலை கர்த்தர் மனமிறங்கி ஒரு அற்புதத்தை, உங்கள் புத்திக்கு எட்டாத காரியத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். ஒரு மனமாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கண்களை மூடி இந்த கால ஓலை என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன அந்த தெய்வத்தை நாம் ஒரு மனமாய் கூப்பிடுவோம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலை எரேமியாவை போல நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம். உபத்திரவத்தின் மத்தியில் நின்று கூப்பிடுகிறோம். வியாதியின் போராட்டத்தின் மத்தியில் நின்று கூப்பிடுகிறோம். கஷ்டத்தின் மத்தியில் நின்று நாங்கள் கூப்பிடுகிறோம். நெருக்கத்தில் நின்று நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, ஃபைனான்சியல் நெருக்கடியில் இருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த நாள் என்னமாய் முடியும் என்றதான கவலை பாரங்கள் கடந்த ராத்திரி எல்லாம் ஆண்டவரே நல்ல நித்திரை இல்லாமல் இந்த கால ஓலையை ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளில் யார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்களானாலும் இந்த கால ஓலை இந்த வசனத்தின்படி நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன அந்த வசனம் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த கால ஓலை அவருடைய வேலையிலே, அவருடைய வியாபாரத்தில், அவருடைய பிஸ்னஸில் நிறைவேறுவதாக, அவருடைய குடும்ப ஜீவியத்தில் நிறைவேறுவதாக நம்முடைய வார்த்தை உண்மை. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். ஒவ்வொரு மேலும் கிருபையும் காவலும் பெருகட்டும். ஆசீர்வதியும். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாழ்த்து கிருபை கோப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாகலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தாராளமாய் ஸ்க்ரீனில் காண்கின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.